ஸ்ரீ கந்த புராணம் 33ஆம் பகுதி. அமோகனின் ஆலோசனை. ஒரு வழியாக தன் நிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரேறி, மன்னா, படையெடுப்பை நிறுத்துங்கள். ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மடிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும். தாரகனாரை கொன்றவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது என்ற குரல் கேட்டு திரும்பினார்கள் சூரபத்மனும் சிங்கமுகனும். அவன் சூரபத்மனின் அமைச்சனான அமோகன். அவன் தொடர்ந்தான், அரசே, அந்த முருகனை குறித்து நான் கூறுவதை கேளுங்கள். அவன் சிறந்த பராக்கிரமசாலி, சிவமைந்தன். சிவனோடு நமக்கு எந்த பகையும் இல்லை. அவர் உலகை ஆள்பவர். அந்த சர்வேஸ்வரருக்கு கட்டுப்பட்டே நாம் இயங்குகிறோம். அதுபோல் அவருக்கு பிறந்த முருகனிடமும் நாம் பணிந்துதான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அறியாமை காரணமாக நம் தாரகனார் அவனோடு போரிட்டு இறந்து விட்டார். எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியானதாகிவிடாது. அவனது பலத்தை பார்க்க வேண்டும். அவனுக்கு பக்க பலமாக இருப்பவர்கள் யார் யார்? அவனுக்கு ஆலோசனை கூறுபவர்கள் யார் யார்? எந்த தைரியத்தில் அவன் அசுரர்களோடு மோதுகிறான்? என்ன காரணத்திற்காக மோதுகிறான்? ஒருவேளை நம் நீண்ட கால ஆட்சி போதுமென கருதி சிவபெருமானை அவனை தூண்டியுள்ளாரா? அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் உந்துதலால் இப்படி செய்கிறானா? எங்கிருந்து அவன் உந்தப்படுகிறானோ அவனை ஒழித்துவிட்டால் வடிவேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் என்றான். அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் சூரபத்மன். உடனடியாக கிளி, மயில், பருந்து ஆகிய வடிவங்களில் உருமாறும் அசுரர்களை அழைத்தான். நீங்கள் இதே உருவில் அலைந்து திரிந்து அந்த முருகனை குறித்த இரகசியங்களை அறிந்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அந்த பறவை அசுரர்கள் உயர பறந்தனர். 33ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.